உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். என்ன நடந்துச்சு? ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். அதுதான் ஆம்புலன்ஸ் எடுத்து பசங்க ஃப்ரெண்டில் வந்து எங்கே போய் சொன்னாங்க. இங்கே அட்மிட் ஆகிட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் முடிக்கும்போது எவ்வளோ ஆகுதுன்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஒரு 60 ரூபா சொன்னாங்க. 60 ரூபா ஆப்ரேஷன் மட்டுமா எல்லாத்தையும் சேர்த்து மட்டுமா? ஆப்ரேஷன் மட்டும் 60 ரூபா சொன்னாங்க. மெடிசன் ஒரு நாளைக்கு தனியாகவே 4000 ஆகிடுச்சு. ரூம் வரவங்க இன்னும் கரெக்டாக வீட்டு ஊருக்கு உதவிக்கு ஆள் கிடையாது. நீங்கள் இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது? இப்போ வந்து விழுந்து ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லி எத்தனை நாள் ஆகுது? அதை அங்கே ஒன்றே அழுத்துட்டு எங்களை போக சொன்னாங்க. அங்கேயே அட்மிஷன் போட்டுட்டோம். போட்டு பேசையில் அவங்களுக்கு 1.5 லட்சம் கேட்டாங்க. அதனால் இங்கே வந்திருக்கீங்களா? 1.5 லட்சம் கேட்ட வசதி இல்லை சார் அப்படின்னு சொன்னி. அப்போ நீங்கள் 7 லட்சம் சேர்த்து கொண்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க? ஆனால் இன்னும் நாட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். கேட்க வேண்டியதானே? 15 நாள் ஆப்ரேஷன் பண்ணுறதா சொல்லி எத்தனை நாள் சொன்னாங்க? இப்போ என்னமோ என்ன இல்லையா? உடனே வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. எலும்பு முறிவு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் தனியார் மருத்துவமனையில் சேர நிர்பந்தம் செய்யப்படுவதாக நோயாளிகள் புகார் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ் சந்திரன், நோயாளிகள் இதுபோன்ற புகார் சொல்லக்கூடிய நிலையில மாவட்ட சுகாதாரத்துறைக்கு இந்த புகார்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கா? அவர்கள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? நிச்சயமா வணக்கம் சியாம். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு உயர் ரக சிகிச்சையானது இந்த மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து உள் மற்றும் வெளி நோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய சூழலில் விபத்து காரணமாக இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவில் உரிய சிகிச்சை அளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு ஆண்டு கணக்கில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. குறிப்பாக இங்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு அவர்களுக்கான அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதில் தொடர்ச்சியாக தாமதித்து அதன் பின்னர் புரோக்கர்களை கொண்டு அந்த அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மற்ற சில மருத்துவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய தங்களது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சில ஆயிரங்கள் முதல் சில லட்சங்கள் வரை வசூல் செய்யப்படுவதாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய அந்த பெரோஸ்கான் என்ற மருத்துவர் நடத்தக்கூடிய எங்க சார்டோக்கரில் அரசு மருத்துவமனை விபத்து காரணமாக வந்த நோயாளி ஒருவரை அங்கிருந்து அவருடைய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சில லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய சொல்லியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக அந்த ஆர்த்தோ பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளை சிகிச்சைக்கு தாமதப்படுத்தி தங்களுடைய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழல் இருந்து வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.